எப்படி டீமை டெவலப் பண்ணலாம், எந்த மாதிரி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து பண்ணுறோமா அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு கட்ஸ் வேணும், ஒரு ஒரு தைரியம் வேணும் இந்த இடத்துல. ஒரு லீடராக மாறதுக்கு அந்த நபர் வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கிற ஒரு நபராக மாறணும். டீம் குரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொறுப்பெடுக்கிற ஒரு நபராக மாறணும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு மேலே இருக்கிறவங்க லீடர்ஸ் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அவங்கள வந்து கைடன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு லீடராக மாறி நீங்கள் உங்களுடைய டீம் சின்ன டீமாக கூட இருக்கலாம். அவங்க மேபி ஒரு உதாரணமாக ஒரு 5 பேரோ ஒரு 10 பேரோ தான் இருக்காங்க அந்த டீமில் அப்படின்னா கூட அந்த 10 நபர்கள் தனியாக அவங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டீங்களோ, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு கம்பெனியோட டீச்சர்ஸாக இருக்கலாம், அதில் உள்ள ப்ராடக்டாக இருக்கலாம், அதனால் ப்ராடக்ட் கம்பெனியாக இருந்தால் ப்ராடக்டாக இருக்கலாம், அல்லது காயின் கம்பெனியாக இருந்தால் அதில் வந்து ப்ராஜெக்ட் என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். அதில் எப்படிலாம் இன்கம் வந்து கிடைக்கிது, இன்னும் தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அல்லது அவங்களுக்கு புரியாத விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றது கூட உங்களுடைய டோனில் இருந்தோ அல்லது உங்களுடைய உங்களுடைய ஐடியா வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் மதுரையில் இருக்கார், கார்த்திக் அப்படின்றவர். பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து சும்மா சின்னதாக ஸ்டார்ட் பண்ணார். ஆரம்ப கட்டத்திலேயே அவர் வந்து அவருடைய டீமுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். என்னெல்லாம் கற்றுக்குறோமோ அவங்க அந்த டீம் வந்து அவங்க லீடர்ஸ் சொல்லிக் கொடுக்குற இடத்துக்கும் வருவாங்க, ப்ளஸ் இவங்களும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எப்படிலாம் இன்னும் ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். அதெல்லாம் சொன்னால் அவங்க சொல்கிறது கொஞ்சம் சில இது புரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு அது புரியலாம். அப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். அப்போ என்னென்ன விஷயங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்டோம் அப்படின்றத அவங்க அதை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த டீம் குரோ ஆச்சு. சின்ன டீமாக இருந்தது, ஒரு 15-20 பேர் இருந்தது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேர் டீமாக மாறிச்சு. அது அந்த இடத்துல நடந்த விஷயங்கள். அப்போ அந்த இடத்துல அவர் லீடர்ஷிப் எடுத்து இந்த விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடுத்து அவங்களுக்கு ஃபீல்டு ஒர்க் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபீல்டு ஒர்க்கு போய் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கொடுக்குறது, ஃபீல்டில் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எந்த மாதிரி நடந்துக்கணும், எந்த மாதிரி அவங்கள வந்து க்ளோசிங் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே வந்து அவங்களுக்கு சொல்லி அவங்க செய்கிறத பார்க்க வச்சாங்க. அவங்க கூட சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுடைய டீம் கூட போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 10 சர்வீஸ் 20 பேர் 20 நபர்கள் 10 நபர்கள் 20 நபர்கள் சந்திக்கும்போது அவங்க அடுத்த விஷயத்த பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா அவங்கள பேச வச்சாங்க. இவங்க பேசாமல் இருந்துட்டு அவங்கள பேச வச்சாங்க, அவங்கள ட்ரை பண்ண வச்சாங்க. அவங்க தவறாக பேசினாலும், அவங்க வந்து அந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அந்த மிஸ்டேக்கை அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணாமல், ஏன்னா அவங்க முன்னாடி இவருக்கு இது ஒன்றும் தெரில அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொன்னோம் அப்படின்னா அவர் அந்த இடத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ண மாட்டார். இதை நல்லா கவனிக்கணும். நம்ம யாரையாவது வந்து ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணும்போது குறை சொல்லிட்டோம் அப்படின்னா அதை வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க, நெக்ஸ்ட் அப்படியே விட்டுருவாங்க, எனக்கு இது வராது அப்படின்றதுக்குள்ளே போயிடுவாங்க. இதுதான் வந்து ஸ்கூலில் குழந்தைங்களுக்கும் இதுதான் நடக்குது. எனக்கு கவனிச்சா தெரியும். நம்ம அதை வந்து இது தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸோ அல்லது வீட்டில் உள்ள பேரண்ட்ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க அதை செய்கிறதே விட்டுருவாங்க, இது எனக்கு வராது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. சேம் அதே மாதிரியான விஷயங்கள் தான். அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க தவறே பண்ணியிருந்தா கூட ஓகே, அவர் சொன்னது சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் மிஸ் பண்ண விஷயங்கள் நான் சிலது சொல்கிறேன் அப்படின்னு கூட நம்ம வந்து அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம், அல்லது சொல்லாமையே கூட இருக்கலாம். வெளியில் வந்ததுக்கப்புறம் இதை விட நான் வந்து நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போகும்போது எப்படி தவறாக அல்லது தடுமாறி அந்த மாதிரிலாம் பேசியிருப்போம் இல்லையா. அப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம். இதை விட மோசமாக எனக்கு நடந்திருக்கு அல்லது நான் இப்படி இருந்திருக்கேன் அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், இவருக்கே இப்படி தான் நடந்திருக்கு, நமக்கு ஆரம்பம் தானே அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அவங்க வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த லெவல் டெவலப் ஆகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி வந்து வரும்போது, இப்போ நீங்கள் ஒரு 5 பேரோ ஒரு 10 பேரோ இருந்த இடத்துல அது 15ஆக மாறும். 15ஆக மாறும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து பேச வைக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து இதை நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க பார்ப்பாங்க, இப்போ இவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் கிடச்சிருச்சு, இவரும் வந்து அது தைரியமாக பேசுவார், நம்மளுடைய டீம் வந்திருக்கு அப்படின்னும் போது அவர் ஒரு தைரியமாக பேசுவார்.
அந்த டீம் அதை பார்த்து டெவலப் ஆகும். இந்த இந்த ஒரு விஷயம் தான் இது நடக்கும். என்னைக்கு அவங்களுக்கு அந்த விஷயத்த குடுக்குறோமோ, லீடர்ஷிப்பை என்னைக்கு அவங்க கையில குடுக்குறோமோ, அன்னைக்கு அவங்க டெவலப் ஆகுறாங்க அப்படின்றது நான் பார்க்குறது. இதுவரை நான் பார்த்த வரைக்கும் நடந்த எனக்கு என்னுடைய டீமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு கம்பெனியில் உள்ள டீமாக இருந்தாலும் சரி, நான் பார்த்த வரைக்கும் நிறைய நட்புகள் இருக்காங்க. நிறையா கம்பெனிஸ் வந்து நிறைய லீடர்ஸ் நட்பு இருக்காது. அப்போ அவங்க பார்த்த வரைக்கும் இந்த விஷயங்கள் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க லீடர்ஷிப் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் லீடர் போனாங்க. அந்த லீடர் கரெக்டாக இருக்கணும். அந்த லீடரும் வந்து அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஓகே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல பயந்துக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க, செஞ்ச டீம் காணாம போயிடும், அப்படி என்ன நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்? அப்போ நம்ம என்ன இதுவரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம்? டீம் காணாமல் போகிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கோன்னா அப்புறம் என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க? ஒரு லீடர் வந்து ஒரு தைரியமாக ஒரு டீமை வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இல்லை அப்படின்னா, அவர் சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்றது தான் அர்த்தம். நான் பார்க்குறேன், நான் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு அது வந்து எப்படின்றது எனக்கு தெரியல. நான் அப்படி தான் யோசிப்பேன். எனக்கு அப்படி தான் தோணுது. அப்போ நம்ம சொல்லி கொடுத்ததுல ஏதோ மிஸ்டேக் இருக்குது அவங்களோட டீம் உடையுது அப்படின்னா, அப்போ அந்த தைரியம் வேணும். இப்படி இல்லைங்க, இது தவறுகள் நடக்கத்தான் செய்யும். என்னைக்கு தவறுகள் நடக்க ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் அது வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும் அப்படின்றத நான் பார்க்குறேன். இப்படிப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் செய்கிறாங்களோ, நான் சொன்ன சில விஷயங்கள் இருக்கலாம். அவங்களா பார்த்து அவங்ககிட்ட உள்ள டேலண்ட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டீம் வளரும் அப்படின்றத நான் பார்க்குறேன்.